தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விழா நடத்தி விஜய் கட்சியில் இணைகின்றார். விழா நடத்தி விஜய் கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கருதி சாறை சாறையாக அதிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக ஆகியவற்றில் இணைந்து வருகிறார்கள். நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்கள் திமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றில் இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது அதிமுக கூடாரம் காலியாகி வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி தலைமையில் அவர் ஒரு அணியாக செயல்பட்டார். ஆனால் வேலுமணியே எடப்பாடியிடம் சரணடைந்தார். ஆனால் விஜயபாஸ்கர் எடப்பாடியிடம் இணைய விரும்பவில்லை. திமுக, தமிழக வெற்றிக் கழகம் 2 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் 2 கட்சிகளும் தங்களுடைய கதவை சாத்திவிட்டன. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கதவை தொடர்ந்து தட்டி கொண்டிருந்தார். புஷி ஆனந்தை ரகசியமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நடிகர் ஜோசப் விஜய் நாளைய தினம் கர்நாடகா மங்களூர் அருகில் உள்ள உடுப்பி அருகில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட உள்ளார். அவர் அங்கு சென்றுவிட்டு திரும்பியவுடன் அவர் விஜயபாஸ்கர் விழா நடத்தி விஜய் முன்னிலையில் இணைய உள்ளார். விழா சென்னையில் ஒரு தனியார் ஓட்டலில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த 10,000 தொண்டர்களுடன் விஜயபாஸ்கர் விஜய் கட்சியில் இணைகிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக காலியாகிறது. இனிமேல் வருகிற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலையை மக்கள் கவனத்தில் கொள்வார்களா, இரட்டை இலைக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறி. இரட்டை இலை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய 2 பேர் இருக்கும் வரைதான் இரட்டை இலை வெற்றி சின்னமாக இருந்தது. அந்த 2 பேருடைய மறைவுக்கு பிறகு அது தோல்வி சின்னமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை.